சென்னையில் உள்ள தலைவர்களின் சிலைகளை முறையாக பராமரிக்காமல் விடிய அரசு அலட்சியம் காட்டி வருகிறது. சென்னையில் தமிழக அரசு சார்பில் வைக்கப்பட்ட சிலைகளை மாநில செய்தி ஒலிபரப்புத்துறை பராமரிக்க வேண்டும். ஆனால் விடிய அரசோ தங்கள் கட்சி தொடர்புடைய சிலைகளை மட்டுமே பராமரிக்கிறது. புரட்சி தலைவியின் சிலையை மட்டுமல்லாது அவர் வைத்த சிலைகளையும் விடிய அரசு பராமரிப்பதில்லை. இந்நிலையில் காமராஜர் சாலையில் உள்ள சிலைகளை QR கோட் மூலம் ஸ்கேன் செய்து அவற்றின் வரலாற்றை காணொலியில் காணலாம் என 2 ஆண்டுகளுக்கு முன் ஜம்பமாக தெரிவித்த திராவிட மாடல் அரசு அந்த திட்டத்தை திருவள்ளுவர் சிலைக்கு மட்டும் அமல்படுத்தி மற்ற சிலைகளை அம்போ என விட்டு உள்ளது. இதை கண்ட பொதுமக்கள் இதுதான் ஸ்டாலின் அரசு தலைவர்களை மதிக்கும் லட்சணம் என குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் இருவேறு இடங்களில் மின்சாரம் தாக்கி 2 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா நகரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அதிகாரி பத்மநாபன் ஞாயிற்றுக்கிழமை காலை குளியலறைக்கு சென்றபோது வாட்டர் ஹீட்டர் வேலை செய்யாத நிலையில் குளித்து முடித்து ஈரத்துண்டோடு வீட்டின் முன்பகுதியில் இருந்த மின்பெட்டியை திறக்க முயன்ற போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதேபோல் ஐயப்பன் தாங்கலைச் சேர்ந்த நீல் ஆகாஷ் தான் வேலை பார்த்த பேக்கரி கடையில் தூய்மை பணியில் ஈடுபட்ட போது மின்சாரம் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விடிய அரசின் சீரற்ற மின்சார விநியோகத்தால் அப்பாவி மனிதர்கள் உயிரிழக்கும் சம்பவம் அடிக்கடி நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.